أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. அல்லாஹ்வையன்றி யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள், அவர்களே படைக்கப்படுகின்றனர். அவர்கள் இறந்தவர்கள், உயிருடன் இருப்போர் அல்லர். எப்போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். எங்க போயிருந்த போ நான் போய் அப்படி என்னோட பாத்து வருவாங்க. முராதி ஷேக் முஹையத்தீன் முராதி. என்னமா ஆச்சு உன் பையனுக்கு? என்னாச்சுன்னு தெரியல பாவா, 3 நாளா இப்படியே கிடக்குதே. வேற ஒண்ணு இல்லம்மா, இவன் செய்த பாவத்துக்கு இவனுக்கு காட்டேரி பிடிச்சிருக்கு. ஓடி வா, ஓடி போ. இந்தாம்மா, இத உன் வீட்டுல கொண்டு போய் தண்ணியில கலந்து அவனை குளிக்க ஊத்தி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போ. இந்த தகட உன் வீட்டு முன்னாடி கட்டு. இந்த தாயத்தை உன் பையன் கழுத்துல கட்டு. இவங்கிட்ட இருக்க இந்த காட்டேரி வெளிய போ. தைரியமா போமா. சார் குவாலிட்டி குட் குவாலிட்டி தான் சார். ப்ரைஸ் கூட ரீசனபிள் ப்ரைஸ் தான் சார். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ கரீம் பாய்க்கு உடம்பு சரியில்லை பாய். கரிமாய்க்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை பாய். அதான் போய் தர்கா கூட்டு போயிட்டு பாபா நேச்சர்லாம் கொடுத்தாரு பாய். உடம்பு இப்போ பரவாயில்ல பாய். பாய் போகும்போது காலையே போன முடியல பாய். இப்போ எவ்வளவு பணம் நடந்தா தெரியுங்களா? என்ன பாய், ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போகக்கூடாது பாய்? டாக்டர்லாம் ஏமாத்துற பேர் வழி பாய். பாபாட்ட கூட்டு போயிட்டு பாய், எல்லாம் சரியா போயிடும் பாய். இனிமே வரேன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஆமா, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போகக்கூடாதுமா? வேணாங்க, டாக்டர்கிட்டலாம் வேண்டாம். பாபாகிட்ட போனோம், அவங்க நல்ல தீட்சை கொடுத்தாங்க. எப்படியே பரவாயில்ல பாய். இப்போ வேண்டாம். எதுவும் டாக்டர்லாம் வேணாம் பாய். வேணாம் டாக்டர்லாம் வேணாம்.
أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس ياسين اللهم مالك اهدنا الصراط صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. என்ன பாய் இவ்வளோ லேட்டா வரீங்களா பாய்? நீ வேற இங்க தர்கா இருக்கு பார்க்க போனா அங்கேயே நீங்களாம் போறீங்க. நான் தான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு போனா கோவப்படுவீங்க போவாதீங்கன்னு. பாருங்க இப்ப போயிட்டு கோவப்பட்டு வந்துக்கிறீங்க. கோபப்பட எப்படியா இருக்கிறது? மக்கள் எல்லாம் மூட போய் மூழ்கி கிடக்குறாங்க. போத கரைக்கு பாவா வேற கடையை போட்டிருக்காரு. பாய் ரொம்ப சக்திவா இந்த ஒரு பாய். நேத்து கூட எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு நேச்சலா வேண்டி வந்தாங்க. பூந்தி பாய், ஊசி போன பூந்தி நல்லா இருந்துச்சு. ஆனா மதியம் நீ எல்லாம் சாப்பிட்ட? பாய் நேத்து ஃபுல்லா கேஸ் ட்ரபிளா சாப்பிட்டா சரியா போச்சு. அல்லா நீ சொன்னது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுங்க பாய். இல்ல நம்ம பிரச்சாரத்தை இவங்க ஏரியால போடணும். الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك. எங்க வீட்டுக்காருக்கு 6 மாசமா வேலையே இல்ல பாபா. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் பாபா. வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளை குட்டி வச்சுட்டு தாக முடியல பாபா. அக்கம் பக்கம் பாசுறது கேட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கு பாபா. ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க பாபா. அதனால தான் பாபா உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த பாபாவை நம்பி வந்திருக்காளம்மா. இன்னும் கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. இந்த அப்படி இந்த நேர்ச்சைய உன் புருஷனுக்கு பால்ல கலந்து கொஞ்சம் கொடுத்துரு. நீனும் அதை பால்ல கலந்து குடிமா. தைரியமா இரு. இந்த பாதுஷாவை நம்பி வந்தவங்க யாது வர யாரும் கெட்டது இல்லம்மா. இந்தம்மா இந்த தாயத்தையும் உன் புருஷன் கழுத்துல கெட்டு அந்த தகட பாட்டில் அடைச்சி செவுத்துல கெட்டுமா. உன் புருஷனுக்கு வேலை கிடைக்குமா. தைரியமா போ. இந்த பாதுஷாவை நம்பி வந்தது யாரும் கெட்டது இல்லம்மா. தைரியமா நம்பி போமா. ரொம்ப நன்றி பாபா. போமா. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. என்னடா மொபைல் இது? ஒண்ணுமே ஒழுங்கா டவுன்லோட் பண்ண மாட்டேங்குது. என்ன மொபைல் தான் வச்சிருக்க? என்ன மச்சான் பண்ண சொல்கிறேன்? நான் 3G போட சொன்னேன், போடவே இல்லை. என்ன பண்ணுறது? இன்னைக்கு என்ன கவலை கேட்டிங்களா? அவங்க அண்ணன் துபாயில் இருக்காப்புல. அடுத்த மாதத்துலேருந்து பையன்கள் ஐஃபோன் இருக்கும் பார்த்துக்கணும். அப்புறம் உனக்கு என்ன கவலை? ஐஃபோன் மட்டும் வந்துச்சுன்னா மச்சான் கையிலே பிடிக்க முடியாது. நிறைய ஆள் ஆயிடுவான். அதுக்கு தந்துடுவாங்க. वालेकुम सलाम रहमतुल्लाहि वबरकातुहू. பையன் யார் புதுசா இருக்காப்ல? நம்ம ஏரியா தான். அது வந்து 10 நாள் தான் ஆகுது. அப்படியா? பள்ளிக்கு முதல் நாளாமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை படைத்ததற்கான நோக்கம் அவனை வணங்குவதற்காக மட்டும்தான். அவனுக்கு நிகராக எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் அவனுக்கு நிகராக நாம் கொண்டு சென்று விடக்கூடாது. அப்போ நாம் எப்படி அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னால், அவன்தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படைத்தான். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணவளிக்கக்கூடியவனும் அவன்தான். அப்போ நாம் எப்படி விளங்கியிருக்கோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ ஒரு சோதனை வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிகராக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கொண்டு சென்றோம். இப்போ நம்ம கூட பார்க்கலாம், நம்ம ஊரில் இவ்வளவோ தர்காக்கள். தர்காவில் போயிட்டு அல்லாஹ்விற்கு சினம் பண்ணிய வேண்டியவர்கள் அந்த தர்காவில் உளுந்து அல்லாஹ்விற்காக சஜிதா செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியத்தை இந்த தர்காவில் செய்கிறார்கள். நாம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். தர்காவில் அடக்கம் பெற்றவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியுமா? அவருடைய பின்னணி என்ன? அவர் ஒரு நல்லவரா? அப்போ அவர் நல்லவராக இருந்தான்னு சொன்னால் அதற்குண்டான கூலியை அவர் இறைவன் பெற்றுக்கொள்வார். நாம ஏன் தர்காவுக்கு போகணும்? அப்ப நம்மளுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு மட்டும் தான் குர்ஆன் ஓத தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எங்க முன்னார்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாதா? இல்ல எங்க அஜிரத்மார்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாதா? இல்ல எங்களுக்கு தான் ஓத தெரியாதா? என்னென்னவோ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஓத தெரியும், அதனால அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்க அர்த்தத்தை வந்து இவ்வளவு நாள் அஜிரத்மார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதனால உங்களுக்கு வழங்கல.
நீங்கள் போய் இப்போ கேட்டு பாருங்கள், இமாமிட்ட போய் கேளுங்க, உங்கள் பள்ளியில் உள்ள அஜத்தை போய் கேளுங்க. நிச்சயமாக அவர் சொன்னது தவறா இல்லை அது குர்ஆனில் இருக்குதா அப்படின்னு அவரை கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். 31 அத்தியாயம் 13 வசனத்தில் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவருடைய மகனை அழைக்கிறார். அழைத்து, யா புனை, என் அருமை மகனே, லா துஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு நிகராக எதையும் கொண்டு சென்று விடக்கூடாது. அப்ப எப்படி அவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறான்னு சொன்னா, நீ அல்லாஹ்னு ஒருவர் இருக்கான், ஒரு சூப்பர் பவர் இருக்கான், அவனுக்கு நிகராக யார் ஒருவரும் கொண்டு சென்றாத. அப்போ அல்லாஹ் ஒருவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சாரத்தை அந்த நல்ல மனிதர் செய்தார். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நபிமாரை எடுத்துக்கொண்டாலும், அல்லாஹ்வால் இறக்கியருளப்பட்ட எந்த ஒரு நபிமாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அனைவருடைய பிரச்சாரம் இதுவாக தான் இருக்கு. புதுசு புதுசா சொல்லி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு வேலையா இல்லையா? இல்லண்ணா, நாங்க சொல்றது எதுவுமே புதுசு கிடையாதுண்ணே. இப்ப நாங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எங்க கையில மடியில போட்டு சொல்லல, அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த வார்த்தைகளை நாங்க சொல்றோம். நாங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தினால லாபம் எங்க இருக்குன்னு சொன்னா மறுமையில இருக்கு. இதற்கு உண்டான கூலியை இறைவன் மறுமையில தருவான். நம்ம இந்த தட்டு, தாயத்து, தகடு, தர்கா எல்லாத்தையும் வெறுக்க வேண்டும். எல்லாத்தையும் அடியோடு வெறுத்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிரச்சாரத்தை நம்ம ஒரு நேர்வழியில வந்துட்டோம், அப்ப அப்படியே நம்மளுக்கு இந்த நேர்வழி கிடைச்சிச்சு இருந்து விடாம மக்களுக்கு இந்த பிரச்சாரம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போனோம், தர்காவுக்கு தான் போனோம், தாய் தான் கட்டினா, உடம்பு சரியாச்சு. என்ன சொல்றீங்க பை? உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பாருங்க பை, குர்ஆனில் உள்ளதை படிங்க. அஜத் சொன்னார், முன்னோர்கள் சொன்னாங்க, இந்த அடிப்படையெல்லாம் இருக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் போயிட்டாங்க. சரி, அவ்வளோதான். நம்ம கரீம்பாய் இருக்காருல காக்கா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப போயிட்டார். என்னன்னு கேட்டால் தர்காவில் போய் ஏதோ நேச்சு ஏதோ வாங்கி சாப்பிட்டாராம். ரொம்ப சீரியஸ் ஆகி ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் கிடக்காரு. என்ன நோயும் தெரியாம நேச்சு வாங்கி சாப்பிட்டுருக்காரு, ஆஸ்பத்திரி போயிருக்கலாம்ல. இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்விற்கு எந்த விதத்திலும் எந்த காரியத்தையும் இணை வைக்கக்கூடாது. அதே போன்று தட்டு, தாவித்து, தர்கா அது போன்ற இணை வைக்கும் செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும். மரணிக்கிற வரையிலும் இந்த உறுதி நம் மத்தியில் தொடர வேண்டும். இதுதான் நாம் இந்த கொள்கையை உறுதியாக நம்புவதற்கான முக்கியமான நோக்கமாக இருக்குது. அப்போ அது போன்ற உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்த கொள்கையை உங்களுடைய ஒவ்வொரு திட்டத்திலையும் கொண்டு வாங்க. 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை குறித்து கூறும்போது, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து சொல்லும்போது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத செயலில் நம்மளுடைய காரியத்தை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் அல்லாஹ்வின் தூதரை முன்னிறுத்தியே நம்முடைய அனைத்து செயல்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கொள்கையானது இது உறுதிமிக்க கொள்கையாக நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் அது இடம்பெறுவதற்கான வழிவகைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சாரத்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க, அது மாதிரி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னப்பா ஏதாவது புதுசு புதுசாக சொல்லிருக்காங்க, என்னப்பா இது? இதை இங்கே கேட்குறதோட நிறுத்திக்கிறங்க. வீட்டில் போய் சொல்லிக்கிளே வச்சிடாதீங்கப்பா. அட இதை போய் வீட்டெல்லாம் எதுக்குங்க சொல்லிட்டு வந்தீங்களா, கேட்டிங்களா, போயிட்டே இருங்க. அப்பா எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்காக சொல்கிறாங்க? நமக்காக தானே சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்டு இப்படியே விட்டுட்டு போகலான்றீங்க நீங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லாம் இப்போ தான் புதுசாக இந்த பிரச்சாரத்தை கேட்குறீங்க உங்களுக்கு. இந்த பிரச்சாரம் என்ன நினைக்கிறீங்க? இல்லைப்பா ஏதாவது நல்லா இருக்கு பை, சும்மா சொல்லுங்க, மனசில் என்ன நினைச்சீங்களோ அதை ஓப்பனாக சொல்லுங்கள். நம்மளாம் ஒன்று தானே. இல்லை பாய், இந்த மாதிரி நாங்கள் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறீங்களே, அதுதான் போய் பேசிக்கணும். தைரியமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, குர்ஆனில் என்ன இருக்கோ ஹதீஸில் இருக்கோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இவ்வளோ நாளாக நாங்கள் தர்காவுக்கு தான் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் திடீர்னு அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி பாய் போகாமல் இருக்க முடியும்? தர்காவில் போய் என்ன கேட்பீங்க? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்களுக்கு ஒரு சின்ன மொபைல் ஷாப் இருந்துச்சு. மொபைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுது, ஒரு வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் தர்காவுக்கு தான் போனோம், பாபா கிட்ட போனோம், தகடம் மந்திரிச்சு கொடுத்தாரு, எடுத்துட்டு வந்து கடையில் வச்சு கொஞ்ச நாளில் பார்க்கணும் வியாபாரம் ஓஹோன்னு இருக்கே. ரோடு போட்டாங்க, மக்கள் அதிகமாக வர்றாங்க, அதனால வியாபாரம் அதிகமாக நடக்க தானே செய்யும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம்பா. நீங்கள் தர்காவிலேருந்து அந்த தாயத்து கட்டினால ஒன்றும் நடக்கலை, புரிஞ்சுதா? சரிம்மா விடுங்க, இன்னொரு நாள் எல்லாம் சாவசமாக பேசுவோம். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பிரச்சாரம் புதுசாக இருக்குது. பல வருஷமாக இந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கோம். மெதுவாக தான் நல்ல விஷயம் நடக்கும். எதிர்ப்புகள் கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரங்களை மக்கள் அப்படியே யோசிக்காமல் ஏற்றுக்கிறாங்க.
நம்ம தான் நம்ம பிரச்சாரங்களை கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டியது. நம்ம பண்ணுற பிரச்சாரத்தில் தவறான விஷயங்களை சொல்லிட்டா நம்பி வந்த மக்கள் ஏமாந்துருவாங்க இல்லையா? எங்களோட அதிகமாக ஓதி படித்தவங்க நீங்கள், உங்களுக்கு இந்த பிரச்சாரம் தேவையில்லை. இது வழி வழியாக செஞ்சுட்டு இருக்கோமா? இது நம்ம பாரம்பரியம். குரானை போய் ஒரு 10 தடவை நீங்கள் எடுத்து படிங்க. நம்ம பண்ணுற பிரச்சாரம் வந்து தவறுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சாரத்தை நம்ம விட்டுடலாம். இதே அந்த பிரச்சாரம் வந்து நல்ல விஷயம் நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த வழியை பின்பற்றலாம் இல்லையா? எல்லோரும் இந்த மாதிரி தான் சரி தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துகிட்டு இருக்கோம். தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதற்கு கீழ்நிலையில் உள்ளதை தான் நாடியோருக்கு அவன் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் உண்மையை விட்டும் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 116வது வசனம். இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? செத்து போன ஒரு சமாதியில போய் கும்பிடுகிறார்கள். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு செத்து போய் விட்டார் ஒரு ஆளு, அவர் அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். தோண்டி பார்த்தா எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியாக போன ஒருத்தர் இங்க இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? அந்த அவுலியாவை இந்த அவுலியாவை, அந்த மகானை இந்த மகானை என்று அழைக்கிறார்கள். இவர்கள் எந்த இடத்தில் வைத்து அழைக்கிறார்கள்? செத்து போன ஆட்களை எந்த இடத்துல வச்சு அழைக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல நாங்க வைக்கலையேன்னு நீங்க சொன்னாலும் அது பொய். அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து தான் அழைக்கிறீர்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு அழைக்கலைன்னா மனுஷனுடைய இடத்துல வச்சு அழைக்க வேண்டும். ஒரு மனுஷனை எப்படி அழைக்குவீங்க? பார்த்தா தான் அழைக்குவீங்க. அல்லாஹ்வை தான் பார்க்காம அழைப்பீங்க. இப்போ கையை கட்டிக்கிட்டு வாப்பா வாங்கன்னு ரோட்டில் கூப்பிட கிறுக்கன்றுவான். வாப்பா பார்த்தா தான் வாப்பான்னு கூப்பிடணும், அண்ணனை பார்த்தா தான் அண்ணன்னு கூப்பிடணும், அல்லது ஒன்று பார்க்கணும், அல்லது உன் சத்தம் அங்கே போய் கேட்கணும், அப்படியாவது கேட்கணும். ஒரு சோர்ஸும் இல்லாத இடத்துல உட்காந்துட்டு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இறைவனை தான் அப்படி கூப்பிடலாம். இறைவனை மாத்திரம்தான் யார் வேண்டாலும் கூப்பிடலாம், எந்நேரம் கூப்பிடலாம், ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் கூப்பிடலாம், எல்லாம் அவனுக்கு விளங்கும். இந்த செத்து போன ஆளை ஒரு நேரத்தில் எத்தனை பேர் கூப்பிடுறேன்? என்னைக்கு செத்து போயிட்டாரு, நான் ஒரு ஆண்டவருங்கிற அவர் என்னைக்கு மூத்தா போயிட்டாரு, அவர் என்ன செய்யறான்? எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நேரத்தில் கூப்பிடுறான். ஏன் 2-3 நாளா டல்லாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு 2-3 நாளாக நான் உணர்ந்த இந்த இஸ்லாம் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு வந்த இந்த வாழ்வியல் முறையெல்லாம் தப்பாக தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் தேவையில்லாமல் குழப்பிக்கிறீங்க நீங்கள்? அப்படி இல்லைம்மா, நான் கொஞ்ச நாளாகவே குரான் ஆழமாக படித்தேன், ஒரு 2-3 பயான் கேட்டேன். எனக்கு என்னவோ அதுதான் தான் சத்தியமாக தோணுது. நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன், ஏன் இப்படி பண்ணிருக்கிறேன் புரியலம்மா எனக்கு. சரி விடுமா, நான் பார்த்துக்கிறேன், விடு, நீ விடுமா. எப்படி எப்படி சமஞ்சது எப்படி 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 சமஞ்சது எப்படி. பாபா 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 ஏயா உங்களை பார்க்கறதுக்கு ஒரு 5-6 பேர் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட மகிமை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. நீ சரிப்பா, 5 நிமிஷம் கழிச்சு வர சொல்லு, நான் தியானத்துக்குள்ள போயிடுறேன். சீக்கிரம் வர சொல்லு. அப்பா இவங்க எதாரா போ. வாங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. வாங்க சார். என்ன இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்துருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசலான்னு வந்தேன். சரி வாங்க உட்காருங்க வாங்க. டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? டீலாம் ஒன்றும் வேணாம், எதுக்கு இந்த நேரத்தில்? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. குரானை கொஞ்சம் ஆழமாக படித்தேன், நீங்கள் கொடுத்த பயான்லாம் கூட கேட்டேன். இதன் மூலிமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கை முறை
நான் புரிஞ்சுக்கிட்ட இஸ்லாம் எனக்கு இன்னும் தப்புன்னு தோணுது. நீங்கள் சொல்கிறது குரானில் இருக்கிறது தான் சத்தியம்னு தோணுது. ஆனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அல்ஹம்துலில்லாஹ், உள்ளத்தை பொருட்டுக்கூடிய அல்லாஹ்வா இருக்கான். உங்களை மாதிரி இமாம்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை செஞ்சோன்னு சொன்னா மக்கள் மத்தியில இதை இலகுவா கொண்டு செல்லலாம். தர்கால கூட புதுசா பாபானத்தர் உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கிறாரு. புதுசா தாகடு தாயத்துன்னு மக்களை கொடுத்து காசு கொடுங்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் கூட கேள்விப்பட்டேன். முதல்ல அந்த தர்காவையும் பாபாவையும் ஒழிக்கணும். ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். சரி, கொஞ்சம் சிவியராக டெங்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. அவர் கொஞ்சம் வீக்காகவே இருக்கார். அதனால் கொஞ்சம் 2 நாள் அட்மிஷன் போட்டு ட்ரிப்ஸு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டோம்னா சரியாயிடும். இல்லை ஒன்றும் இல்லை, சரியாயிடும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2 நாள் அட்மிஷன் போட்டுருங்க உங்களுக்கு ரூம் அட்மிஷன் போட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போயிருங்க. போகும்போது சார் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ உங்கள் பையனுக்கு வந்து டெங்கு எஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து பார்க்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை நாடி வர நோயாளிகளை வந்து நான் நேர்ச்சி கொடுக்குறேன், தாயத்தை கட்டுறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஏன் இதே உங்கள் பையனுக்கு நேர்ச்சி கொடுத்து தாயத்தை கட்டி சரி பண்ண வேண்டியது தானே? அதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் வேணும். ஏன் பாய் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க இப்படி? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. அந்த மருந்தை வந்து தக்க முறையில் வாங்கி சாப்பிட்டு இறைவனோட கையேந்தனால எல்லாம் சரியாயிடும் பாய். மறுமை வாழ்க்கைக்கு அஞ்சு கொள்ளுங்க பாய். போங்க பாய், போங்க. எல்லாமே சரியாயிருமா? டாக்டர் சொல்கிறத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம பையனுக்கும் இந்த மாதிரி மந்திரிச்சு தாயத்தை கட்டியிருந்தாலும் இல்லை நேச்சர் கொடுத்துருந்தாலும் சரியாக இருக்கணும். நம்ம என்னமோ தப்பு பண்ணுறோன்னு தான் தோணுது எனக்கு. எல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காம, எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கரீம்க்கு என்னமாச்சு? எப்படிமா இருக்கு? ஒன்றும் நடக்கலப்பா. பாய் ஆட்டோ புடிச்சவங்க ஆஸ்பத்திரி சீக்கிரம் போங்க பாய். ஏமா இந்த தட்டு தாய் தர்கான்னு நம்பிட்டு இருக்கீங்க? கரீம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. கரீம் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. கரீம் ஒன்றும் கவலைப்படாத, நீ ஒன்றும் கவலைப்படாத கரீம். இவ்வளோ நேரம் நம்ம பிரச்சாரத்தை கேட்டிருப்பீங்க. நாங்கள் சொல்கிற ஒன்றும் எங்களுடைய சுய கருத்துக்கள் கிடையாதுமா. எல்லாமே அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குரானிலே கூறுகிறான். அந்த தூதரை குறித்தும் தன்னுடைய திருமறை குரானிலே அல்லாஹ் கூறும்போது லக்கது கானலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, நீங்கள் இந்த தூதரை உங்களுடைய வாழ்க்கையின் ரோல் மாடலாக முன்னுதாரணமாக எடுத்துக்க சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் செயல் திட்டத்திலும் இந்த தூதரை உங்களுக்கு ரோல் மாடலாக கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டீங்கன்னா இது உங்களுக்கு மறுமையில் பயனுள்ளதாக அமைடும். நீங்கள் சிந்தனை செஞ்சு பார்த்து நாம் சொன்ன விஷயங்கள் திருமறை குரான்லேயும் ஹதீஸ்லையும் இருக்கான்னு பாருங்கள். பார்த்து சிந்தனை செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களில் இது இருக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம மொழியிலே தமிழ்லேயே குரானும் ஹதீஸும் வந்துடுச்சு. அதை எடுத்து பார்த்து அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இதை பார்த்து நீங்கள் விளங்கி அமைச்சு கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இது எதற்காக? இம்மையுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிம்மதியாக இருக்கணும், மறுமையினுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா அல்லாஹ் ரசூல் சொன்னதை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம்னு சொன்னால் வீட்டுக்கே வந்து பிரச்சாரம் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. பாருங்க பாய், நான் பாத்துக்கறேன் பாய். பாய் பாத்தீங்களா பாய், வீட்டுக்கே வந்து பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. சரிமா, நான் கிளம்புறோம். இன்ஷாஅல்லாஹ் நீ சிந்திச்சு பார்த்து அதுபடி உங்க வாழ்க்கை அமைச்சு கொடுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பாய், வீட்டுக்கே வந்து பிரச்சாரம் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல நீங்க? இவங்களை இப்படியே விடக்கூடாது பாய், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் பாய். நாங்க பாட்டுக்கு அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நீங்க அமைதியா பிரச்சாரம் பண்றீங்க? ஆரம்பத்திலேயே உங்களை ஒளிச்சு கட்டிருக்கணும். இத்தனை நாள் விட்டல, அது என்ன தப்பு தான்? பிரச்சனை பண்ணாதீங்க பாய், பேசிட்டு வடிக்காதீங்க பாய். பாய் சொல்லுவோம் பாய், தெரியாது பாய். சொன்னாலும் செய்வோம்.
வீட்டுக்கே வந்துட்டாரு. ராத்தியா கூடாது, தர்காவுக்கு போறாரு. தர்காவுக்கு போறது வீட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? கரெக்டானப்பா அது. என்ன சொல்றாங்க? இருக்கிறதானப்பா சொல்றாங்க. ஹதீஸ்ல இருக்கிறதானே சொல்றாங்க. வேற ஏதாவது மாத்தி சொல்றாங்களா? நீங்க இதுதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா என் கண்ணு கூட போச்சுப்பா. கண்ணு கூட போச்சு. அவங்க கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா? சொல்றது கேளுங்க. அது சொல்றது மரியாதை கொடுங்க மகனே. இஸ்லாம்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் போதும். குர்ஆன்ல இருக்கிறதா மார்க்கம், ஹதீஸ்ல இருக்கிறதா மார்க்கம், முன்னோர்கள் சொல்றது மார்க்கம் இல்ல. தயவு செஞ்சு கேளுங்க, இதெல்லாம் நிறுத்துங்க. ബാവ എനിക്ക് നിങ്ങളെ പോലെ ആവണം ബാവ. എൻ്റെ വീട്ടിൽ ഒരുപാട് പ്രശ്നങ്ങളുണ്ട് ബാവ. എനിക്കറിയില്ല ബാവ എന്ത് ചെയ്യണമെന്ന്. എനിക്ക് നിങ്ങളെ പോലെ ആവണം ബാവ. എന്നെ രക്ഷിക്കും ബാവ. நல்ல என்னடா நீ பையத்தை வாங்கிட்டு தம்பி, நீ ஆயிடலாம். யாராவது போய் விழிச்சு போய் கூட்டி கொண்டு வாடா. சரி பாவ. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வாலைக்கும் சலாம். என்ன இவ்வளவு தூரம்? என்னாச்சு ஹஜ்ரத்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா பாவா? கூட இருக்கிற அந்த அப்பாஸ் பாய் அம்ச்சி அந்த சத்தியத்தை சொல்ற ஏகத்துவ சகோதரரை போட்டு அடிச்சு பாஸ்போர்ட் கிடக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியும் பாவா எனக்கு. அவங்க சொல்றதா சத்தியம். முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்த தட்டு தாயத்து தருகா இன்னி சூனியா இதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சிருந்தா நீங்க இவ்வளவு கோவப்பட மாட்டீங்க. இல்ல பாவா, இல்ல பாரம்பரியம் முன்னோர்கள்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போதும் பாவா. நானும் உங்களோட சேர்ந்து பண்ணிட்டு தானே இருந்தேன். இன்னைக்கு என் உள்ளத்தை எல்லாம் புரட்டி இருக்கான். அந்த ஏகத்துவ சகோதரர் மூலியமா தான் புரட்டி இருக்கான். உங்க உள்ளத்தையும் எல்லாம் புரட்டுவான். தயவு செஞ்சு அல்லாவுக்காக திருந்திக்கோங்க பாவா. என்ன ஹஜ்ரத், அவங்க பிரச்சாரத்தை கேட்டு நீங்களும் மாறிட்டீங்களா? பாவா கடைசியா சொல்றேன், தகடு தட்டு தாயத்து இப்படி சொல்லிட்டு மக்கள் நீங்க இதுக்கு மேல ஏமாத்திருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற பாவா. சொல்லிட்டு நான் என்னாச்சு ஹஜ்ரத்துக்கு? என்ன தம்பி, உனக்கு காலேஜில் படிப்பே சரியாக வர மாட்டேங்குன்னு சொன்னாங்க. இந்த தாயத்தை கெட்டிக்கோ, உனக்கு படிப்பு நல்லபடியாக வரும். எந்த இதுவும் கவலைப்படாத. உன்னால் முடிஞ்சது இந்த பாபாவுக்கு ஒரு பிரச்சனையாக கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா. என்ன பாபா பாபான்னு சொல்லிட்டு பள்ளிவாசமோட என்ன பண்ணிருக்க நீ? என்னையா நீங்க? என்னது இது? நீ எல்லாம் ஒரு பாபாவா? நீ மந்திரிச்சு கொடுத்து இவனும் சரியாக போதா? போடா போடா. இங்கே ஏன் வரீங்க? நீ எவ்வளவு நாளே என் மக்களை ஏமாத்திருக்க போற? எப்படி பாபா பேர் சொல்லி? என்னுடைய வல்லமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னையா வல்லமை? உங்களா இருக்கு உனக்கு? உனக்கு என்ன வல்லமை இருக்கா? தூக்கிட்டு வந்தாங்க. என்னையா பண்ண நீ? என்ன மந்திரிச்சு கொடுத்தனே? அவரை நேத்து கூட நான் பார்த்தேன். நேத்து எங்க பண்ண நீ? நேத்து கூட நான் பார்த்தேன். ஆமா பார்த்தா? நேத்து கூட பார்த்தேன். நல்லா இருந்தாரு. யோ மௌத்தா போயிட்டாரு அவரு. மௌத்தா போயிட்டாரு. ஐயோ ஐயோ. அவருக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? அவர் டெங்குல எஃபெக்டா இருக்காருங்க. ஒரு 3 நாள் முன்னாடி வந்திருந்தா ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிட்ட டாக்டர் கிட்ட தான் கூட்டு போகணும். இந்த காலத்துல போய் பாபா கிட்ட போனேன், தர்காக்கு போனேன், தாயத்து கட்டேன்னு சொல்றீங்க. அறிவில்லை உங்களுக்கு? எனக்கு கூட்டு வந்தோம். அவரை கொண்டுட்டியா? சொல்றாங்கல்ல சொல்லி நீ எத்தனை பேரை கொல்ல போட போற? அவர் மயக்கமா இருந்தாருன்னு சொல்லிதான் நான் இதை கொடுத்தேன். இப்ப எழுதி என்னையா பிரயோஜனம்? அதான் உயிரே போயிடுச்சு. ஐயோ மக்களே, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்க மக்களே. அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தராத விஷயத்தை உங்களுக்கு நான் இவ்வளவு நாள் சொல்லி தந்தேன்.
யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு இறைவா, என்னை மன்னித்து விடு இறைவா. இனிமேல் இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன் இறைவா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.